எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஓப்பனில் செய்ய போகிறதுனால ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சோமா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இது கூடவே ஒரு 3 துண்டு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1.5 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க. அதே போல் பெருங்காயம் ஒரு 2 சிட்டிக்கு அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. அதாவது முருங்கைக்கீரை கடையில் இருந்தாலும் சிறுகீரை கடையில் இருந்தாலும் எந்த கீரை கடையில் பருப்பு போட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் குக்கரில் வைக்காதீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை போல் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்து நம்ம வேக வச்சோம்மா கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த பருப்பு வெந்துடும். பாருங்கம்மா, நான் 15 நிமிஷம் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் 15 நிமிஷம் விடலை, 10 நிமிஷத்துலேயே பார்க்குறேன். 10 நிமிஷத்துலேயே பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கூட ஆகும். நான் முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை கழுவாமல் போடாதீங்க. ஏன்னா மரத்தில் இருக்கிறதுனால நிறைய அழுக்கு இருக்கும். இதை போல் நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை கடையிலுக்கு ரொம்ப அதிகமாக கீரை போடாதீங்க. 2 கைப்பிடி அளவு போட்டால் போதும். மீதி இருந்ததுன்னா நீங்கள் வச்சுருந்து இன்னொரு டைம் செய்யலாம். இல்லைனா கீரை பொரியல் பண்ணலாம், இல்லைனா கீரை கூட்டு கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். கீரை சேர்த்துட்டு மூடி வைக்காதீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும், கீரை வெந்துடும். அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா இதோட பச்சை கலரே மாறிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டேன். கீரை வெந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான் இருக்கணும். இது நம்ம கலர் மாறக்கூடாது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும். இதுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்களுக்கு சப்போஸ் தக்காளியே போதும், புளி தேவைப்படாதுன்னா நீங்கள் விட்டுடலாம். இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டோமா. நான் கீரை பருப்பு கடையிற சட்டியில் தான் கீரை கடைய போகிறேன். சப்போஸ் நீங்கள் பருப்பு கடையிற சட்டி இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். கொஞ்சம் கொரப்பாக எடுக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கீரை இதில் சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்கம்மா. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கீழே உக்காந்து நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் இப்படி மேலவே காமிச்சிட்றேன். நீங்கள் கடையும் போது கீழே உட்காந்து கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கடையும் போது நல்லா மசிஞ்சிடுது பாருங்கள். முருங்கைக்கீரை இதை போல் கடைஞ்சி சாப்பிட்டோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சிறுகீரையாக இருந்தாலும் அரைக்கீரையாக இருந்தாலும் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இது கடையும் போதே ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கீரை கடையும் போதே இந்த காஞ்ச மிளகாவும் வறுத்து போட்டு நம்ம கடைஞ்சோமா மணமாக நல்லாயிருக்கும். இந்த காஞ்ச மிளகா மட்டும் இதில் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கடைஞ்சிடுங்கம்மா. இதை போல் நீங்கள் முருங்கைக்கீரை கடையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இதை போல் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. நீங்கள் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் தண்ணியும் சேர்க்காதீங்க. நான் வச்சுருக்க தண்ணி கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா தண்ணி நிறுத்திடுங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை கடையில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் வாசனைக்காக, கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் ரெடி. இதே போல் முருங்கைக்கீரை கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதை போல் ஒரு முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு மேல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இதை போல் எடுத்துருங்க. இதை போல் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. இதே போல் ஒரு முட்டையிலையும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துருங்க. இப்போ வெறும் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக இருக்குனது இதையும் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இது கலருக்காக தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. சூடான ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்துடுச்சு. அதே போல் வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது 2 சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சள் கரு லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். இப்போயே சேர்த்துட்டோமா உடஞ்சிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முட்டையும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள். இது கூடவே நம்ம மஞ்சள் கருவும் சேர்த்துடலாம். மஞ்சள் கருவு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டாலே போதும், இல்லைன்னா முட்டை உடையும். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.